ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி என்ஏசெட்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். அதே போக அது போல் நம்மக்கிட்ட கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இங்கே ஆல்ரெடி வந்து சிஹெச் பண்ணி ஓகே இருங்க ஜூம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக் மட்டும் விட்டு வச்சுருக்கு. பட் நம்ம ஜோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. இந்த ஜோனில் வந்து பட்டு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எப்படி ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இதே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது கீழே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே போயிட்டு மறுபடியும் செகண்ட் என்ட்ரி எடுத்துருக்குது. சரிங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் இது வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி சினாரியோஸ் அதிகமாக வரும். எதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஹெச் வச்சு டவுன் ட்ரெண்ட் வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கே வரும். மறுபடியும் சிஹெச் வச்சு அப் ட்ரெண்டு போகும். மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ட்ரேடிங் செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்பு டவுனுன்ட்டு இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த ஜோன்ஸில் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைலி நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதெல்லாம் வச்சு நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அப்படி இல்லை எனக்கு இந்த ஜோன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா சிம்பிளி இந்த மாதிரி பேர்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அது மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்காதுன்னு வைங்களேன். இதில் நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துலையே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. சரிங்களா? இந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து வயலேட் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. ஸோ எல்கியூஎஸ் நடந்துச்சு. சரிங்களா? ஓகே, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் வந்து டவுன் சைடில் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஜோன் வந்து ஹைலி வேலிட் அப்படின்றதுக்கு தேவையான 2 விஷயங்கள் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து லிக்விடிட்டி இந்த இடத்துல சிங்கிள் டாப் லிக்விடிட்டி கொடுத்துருக்கு. சிங்கிள் டாப்போட டபுள் டாப் பவரு. பட் இருந்தாலும் சிங்கிள் டாப் லிக்விடிட்டியே வந்து போதுமானது ஒரு சில விஷயங்களுக்கு. சரிங்களா? அப்பவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹை ஸ்வீப் பண்ணுது. இதுக்காக தான் நம்ம வந்து பஃபர் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். பஃபர்னால் ஒரு 5 பிப்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை அதிகப்படுத்தணும். 4 ஹவர்ஸில் நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? நீங்கள் 15 மினிட்ஸில் 5 பிப்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் 4 ஹவர்ஸில் வந்து ஒரு 5 பிப்ஸ் நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். 5 பிப்ஸுன்றதை விட ஒரு 3 பிப்ஸ் அந்த ரேஞ்சு. ஓகேங்களா? அது உங்களுடைய ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த ஜோன் வந்து வேலிட் ஆகி இந்த ஜோன் வந்து எடுத்துகிட்டு கீழே வருது. ரைட்டு. பட் இந்த ஜோன் வேலிடா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஹையை வந்து இது ஸ்வீப் பண்ணிடுச்சு. சரிங்களா? அதாவது இந்த ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை இந்த ஹை வந்து மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. மேலே போய் நீட்டாக ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ண ஹை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். ஃபஸ்ட்டு டாப்பு, செகண்ட் டாப்பு, ஸ்வீப்பு, மறுபடியும் கீழே வந்து கேரக்டர் சேஞ்ச். சரிங்களா? 1 ஹவரில் கேரக்டர் சேஞ்ச் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் சேஞ்சு தான். சரிங்களா? 1 ஹவர்லேயே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாலிடாக நம்ம வந்து எடுத்துக்கலான்னு வைங்க. சரிங்களா? இப்போ வந்து சிஹெச்சும் நமக்கு வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, லிக்விடிட்டி இந்த ஜோனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி. சரிங்களா? டபுள் டாப்பு லிக்விடிட்டி வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த ஜோன் இன்னுமே ஹைலி வேலிடு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு தருது. சரிங்களா? மார்க்கெட் வருது.
ஆர்டர்ஸை பிக் பண்ணுது. ஸோ இங்கே ஆர்டரு, இங்கே எஸ்எல் நம்ம வந்து வழக்கமாக வச்சுக்கலாம். இது வந்து லைவ் மார்க்கெட்டு தான், இன்னும் வந்து ஓடிட்டுருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது எப்போவுமே நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு. நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து இப்போ அந்த டார்கெட் வந்து முடிஞ்சது. அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ, சரிங்களா? ஸ்விங்கோட லோ அது வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு பிப்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 28 பிப்ஸு 30 பிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 30 பிப்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. அது முடிச்சதுன்னா வந்து ஃபுல் டார்கெட் வந்து நமக்கு கொடுத்துரும், சரிங்களா? ஓகே, இது வந்து ரிஸ்க் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் கொடுத்தது 1:5.71. நம்ம 1:5ன்னு ரவுண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 222, சரிங்களா? 222 பிப்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 2 டேஸ்ன்னு இதில் காட்டுது. பட் ரியல் டைமில் 2 days 12 hours, சரிங்களா? 2 days 12 hours இவ்வளோ டைம் வந்து இந்த ட்ரேடிங்க்கு வந்து இது எடுத்திருக்கு. இப்போ வந்து டார்கெட்டு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், நம்மக்கிட்ட கோர்ஸும் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.